ஃபாத்திமா சஹானா. என் கூடவே பேசிட்டு வரீங்களே ஃபாத்திமா சஹானா. ஓகே, ஃபைன். சோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் நம்ம டெமோ பார்ப்போம், சரியா? சரி. பட் இந்த டாபிக் ரொம்ப ஈஸி. ஆனாலும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நமக்கு தமிழ்நாடு அப்படின்னாலே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம போயிட்டு நாளைக்கு குரூப் 1 குரூப் 2 ஆபீசர்ஸா இருக்க முடியாது, இல்லைங்களா? எக்ஸ்கியூஸ். குரூப் 1 குரூப் 2 ஆபீசர்ஸா இருக்க முடியாது. ஆன் சச் கேஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாப்டர். ஓகே, இப்போ நமக்கு எங்க டிஃபிகல்ட்டி ஏற்படும்னா, மேம் இந்த சாப்டர் ரொம்ப வேகா வாஸ்டா இருக்கும் அப்படின்றாங்களே அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. டு டெல் ஹானஸ்ட்லி, அப்கோர்ஸ் இட்ஸ் அ வாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வேகா இருக்குமான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் நம்ம பார்க்கவே முடியாது. பிகாஸ் இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் மட்டும் தான் இதுக்கு பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு உதாரணம் எடுத்துப்போம். நமக்கு ஒரு புது இடத்துக்கு போறோம், டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போறோம். நம்ம என்னென்ன பார்ப்போம் சொல்லுங்க? நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போறோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனிப்போம்? அந்த இடத்த பத்தி என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க போறதுக்கு முன்னாடியே? வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா? தண்ணி தான் மேம் பிரச்சனை எங்களுக்கு. எக்ஸாக்ட்லி, தப்பே இல்ல. வாட்டர், பேசிக் நீட்ஸ். சரி, புதுசா மைக்ரேட் ஆகுறீங்க, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாப்பீங்களா நியர்பை? எஸ். ஸ்கூல்ஸ் இருக்கான்னு பாப்பீங்களா கிட்ஸ் இருந்தாங்கன்னா? எஸ். அதுக்கு அடுத்து இப்ப நான் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆபீசர், கவர்மெண்ட் ஜாபுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போவேன்னா அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போமா? அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாப்போமா? எஸ். இந்த மாதிரி வேற என்னெல்லாம் திங்க் பண்ணுவோம்? வாட்டர், நீ டிரான்ஸ்போர்ட். எக்ஸாக்ட்லி. அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்கா, பஸ் இருக்கா, கேப் இருக்கா, ஓலா புக் ஆகுமா? ஓகே, இத்தனையும் பாப்போமா? வேற ஏதாவது? அங்க குளிருமா, சில்லுன்னு இருக்குமா? சப்போஸ் ஹில் ஸ்டேஷன்ல போடுறாங்கன்னு வச்சுப்போம். குளிருமா, குளிர் அதிகமா இருக்குமா, மழை அதிகமா இருக்குமா? இத்தனையும் நம்ம தெரிஞ்சுப்போமா இல்லையா? அதே மாதிரிதான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம தமிழ்நாட பத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் தெரிஞ்சுக்கிறத விட நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்டரியில ஆரம்பிச்சு, ஹிஸ்டரி எல்லாம் சொசைட்டிலயும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரியில சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில பாத்துருவீங்க. பட் அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, தி ஜியோகிரபி ஆஃப் தமிழ்நாடு. தென் தமிழ்நாடோட ரீசெண்டான அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடுல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி வந்துச்சு, என்னென்ன கட்சிகள் இருந்துச்சு, தென் ஹூ ரூல்டு தமிழ்நாடு, ஆட்சி புரிஞ்ச சீஃப் மினிஸ்டர்ஸ் யார் யாரு, அவங்கவுங்க பீரியட்ல என்ன ஏற்பட்டுச்சு, அண்ட் இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட டிஎம்கே பீரியட்ல என்ன பண்றாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது சிம்பிளா நம்ம ஒரு இடத்துக்கு மாறி போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை இந்த ஆங்கிள் பார்க்கணும். லெட் மீ டெல். இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இங்க ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. இதுல இருந்து இது வரைக்கும் தான் நமக்கு சிலபஸே. G1 இருக்கட்டும், G2 இருக்கட்டும், G2A இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த டாபிக் இப்படியேதான். இதுதான் நமக்கு சிலபஸ் ஃபார் ஒன் எக்ஸாம். ஐ மீன் ஒன் சிலபஸ் ஃபார் ஆல் தி 3 எக்ஸாம்ஸ். சரியா? இப்ப இங்க பாருங்களேன், ஹியூமன் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டுல ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு? ஓகே, அப்ப நம்ம இதுல என்ன படிப்போம்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி படிப்போம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் போட்டாங்க, எப்ப வந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவினுடைய நிலையை படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்தாலும் பெரியவங்களை தெரிஞ்சுப்போம், இந்தியா. அதுக்கடுத்து ஸ்டேட்லாம் சின்னவங்க இல்லையா? அடுத்து நித்தி ஆயோக் போடக்கூடிய HDIல தமிழ்நாடு எந்த இடம், தமிழ்நாட்டோட ரேங்க் என்ன? சரியா? அண்ட் தமிழ்நாட்டுல இப்போ
நித்தி ஆயோக் மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு ரேங்க் போடுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரேங்க்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் மேல இருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்காங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் மேல கீழேன்னு மட்டும் படிச்சுட்டு போனா போதும். மோர் தேன் சஃபிஷியன்ட் டு மை நாலேஜ் நான் சொல்றேன். சின்ன ரூம்ல போய் படுங்க. என் கூடவே யாரோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே ஃபைன். சோ முன்னாடி எல்லாம் நம்ம இப்படி படிச்சாலே போதும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்படி படிச்சா பத்தாது. லெட் மீ டெல் யூ. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்தா இது டாப்ல வந்ததுக்கு ரீசன்ஸ் என்ன? அப்ப கண்டிப்பா கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பானா? அப்ப அது என்ன? அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் பாட்டம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ரீசன் என்ன? இனி நம்ம குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், இப்படிதான் ப்ரிப்பேர் ஆகும். முன்னாடி எல்லாம் நம்ம வச்சு ஓட்டிட்டோம். டாப் 5, பாட்டம் 5 இப்படிதான் உண்மையாவே நீங்கன்ட்டு இல்ல. ஈவன் தி அகாடமிஸ் யூஸ் டு டீச் ஒன்லி திஸ் மச். ஏன்னா அதுவே டிஎன்பிஎஸ்சிக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் G2ல பாத்தீங்கல்ல, டிஎன்பிஎஸ்சி நமக்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவனுக்கு ஏத்த ட்விஸ்ட நம்ம பிளான் பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இப்படி இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்க ஆல்மோஸ்ட் துல்லியமா நான் சில பிளான் போட்டு அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ போன வாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் G1 டார்கெட் G2 எல்லாம் நமக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் அதெல்லாம் போடுவாங்க தண்ணில, நெட் எல்லாம் தண்ணில போடுவாங்களா? சரி ஹோஸ்ட் இருக்கீங்களா? ஹோஸ்ட் கொஞ்சம் அடிக்கடி யாராவது அன்மியூட்ல இருந்தாங்கன்னா மியூட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபைன். சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மி, அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப பிரெத்தா பார்க்க முடியாது. ஆனா இப்போ நமக்கு we have a very golden டைம்னு நான் சொல்லுவேன். ஏன் மேம் இந்த கோல்டன் டைம்னு சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு எப்படியும் சாலிடா 12 மந்த்ஸ் இருக்கு. இந்த 12 மந்த்ஸ்ல யோசிச்சு பாருங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டோட ரேங்க், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸ், அந்த டிஸ்ட்ரிக்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இப்படி எல்லாத்தையும் படிச்சுருவோமா? அப்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வி கேட்டா நமக்கு மிஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ்ல எடுத்துப்போம், அடுத்தது மெயின்ஸுக்கு போயிடும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெயின்ஸ் கொஸ்டின் ஐ மீன் மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் மத்த அகாடமி இதுவுமே கூட என்கிட்ட வந்து கேட்பாங்க. இன்ஃபேக்ட் அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து சில ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி. குரூப் 1 மெயின்ஸ்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஐசேஜ் கொஸ்டின் சிலது இருக்கு. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்ல மாத்தவே மாட்டான். பிரிலிம்ஸ்ல வேணா அவன் ட்விஸ்ட் அடிக்கலாம், ஆனா மெயின்ஸ்ல அவன் ட்விஸ்ட் அடிக்கவே முடியாது. அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி, சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி கேட்பான். சோசியல் ஜஸ்டிஸ்னாலே தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியா? அட் த சேம் டைம் 73rd and 74th அமெண்ட்மெண்ட், ஆர்டிஐ, ஆர்டிஇ, இந்த மாதிரி சில கேள்விகள் நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வாட்டி கண்டிப்பா பாத்தீங்கன்னா 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கண்டிப்பா கேட்பான் மெயின்ஸ்ல. அப்ப இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிலிம்ஸ்க்கும் படிப்போம், மெயின்ஸுக்கும் படிக்கும் போது நம்ம அடுத்த பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே தயாராகும். புரியுதுங்களா? இப்ப இங்க பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கொண்டு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது முக்கியம் நமக்கு. அடுத்தது அவங்க கொண்டு வந்து ரிசர்வேஷன் பாலிசி. உதாரணத்துக்கு சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆதி திராவிடர், ஆதி அந்தனர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சிலருக்கு பேர் மாத்தினாங்க. எஸ் ஆர் நாட்? தலித் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆதி திராவிடர், ஆதி அந்தனர் அப்படின்னு சொல்லணும்ட்டு. இதை யார் சொல்லியிருப்பாங்க? யார் இதை சொன்னாங்க? யார் இதை கிரியேட் பண்ணாங்க? எக்ஸ்கியூஸ் மீ.
ஓகே, MC ராஜா. சரி, இப்போ MC ராஜாவை பத்தி நீங்க சொல்றீங்கல்ல, MC ராஜா காங்கிரஸோட இருந்தாரா இல்லையா? வாஸ் MC ராஜா வித் காங்கிரஸ் ஆர் நாட்? MC ராஜா ஜஸ்டிஸ் பார்ட்டி கூட இருந்தாரா இல்லையா? சரி, காங்கிரஸ் கூட இல்ல, ஜஸ்டிஸ் பார்ட்டி கூட இருந்தாரா இல்லையா? எஸ். ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி ஏன் வெளியே வந்தாருன்னு நான் ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த கதை? இன்ஃபேக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 7:15 ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் இருக்கு. அந்த செஷன் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க அதுல கேதர் பண்ணுவீங்க. ஓகே, அதையும் சொல்லிடுறேன். சரி, ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி ஏன் வெளியே விட்டு ஏன் வெளியே வந்தாங்க? தெரியல. புளியந்தோப்பு இஷ்யூன்னு ஒரு இஷ்யூ நடக்கும். எஸ், புளியன் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய காரணங்கள். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா புளியந்தோப்பு இஷ்யூ, புளியந்தோப்புன்றது சென்னையில நார்த் சென்னை சைடுல இருக்கு. புளியந்தோப்பு இஷ்யூன்னு ஒரு சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்துல என்னன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஷெட்யூல்டு காஸ்ட் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரு ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப முற்போக்கானவங்க, ரொம்ப ஃபார்வர்ட் மைண்டட் எல்லாம் பேசுனீங்க. ஆனா அங்கேயுமே பேக்வர்ட் கேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க காங்கிரஸ பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன்னா காங்கிரஸ் பிராமணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் ஆயிருக்கும் பேக்வர்ட் கேஸ்டுக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் டிஸ்கிரிமினேஷன் தான் பண்றீங்கன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவார். இன்ஃபேக்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு MC ராஜாவை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா BR அம்பேத்கரை அவர் முறைச்சிடுவாரு. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், போத் இன் பிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா MC ராஜா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கும் போயிருப்பார். இப்பயும் சொல்றேன், BR அம்பேத்கரை முறைச்சார்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்க. பட் அகைன் டிப்ரெஸ்ட் கிளாஸுக்காக போன லீடர்ஸ்ல BR அம்பேத்கர் ஒருத்தர், MC ராஜா அவர்களும் ஒருத்தர் தான். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப இது புரிஞ்சது இல்லையா? இப்ப இங்க பாருங்க, எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு. இப்ப இந்த டாபிக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன பார்ப்போம்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், இப்ப வேற நம்ம மோடிஜி வந்து ஒண்ணு கொண்டு வந்தார்ல, 1 district 1 ப்ராடக்ட்னு. அப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன முக்கியம்? இப்ப நைட், அதாவது திருப்பூர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திருப்பூர்ல என்ன ஃபேமஸ்? என்னப்பா ஃபேமஸ் திருப்பூர்ல? ஈஸியான கொஸ்டின் தானே. ட்ரெஸ் ஃபேமஸ். அதனால அதுக்கு என்ன நேம் சொல்லியிருப்பாங்க? திருப்பூருக்கு ஒரு அடைமொழி உண்டா? இல்லையா? நைட்டிங் சிட்டி. ஓகே. Which is called the gateway of South India? Gateway of South India. தூத்துக்குடி. வெரி குட். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான ரீசன் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் அதனுடைய நேம் என்னன்னு பார்த்துட்டு ஸ்பெஷல் நேம், அதுக்கடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஸ்பெஷல், அது எக்கனாமி, அதாவது தமிழ்நாடினுடைய ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா இதை லிங்க் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல படிக்கும் போது இவ்வளவு டெப்தா நம்ம படிக்கவே முடியாது. ஆனா இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால ஒன்னொன்னு நம்ம இன்டெப்தா பார்க்க பார்க்க நம்ம அங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஹரியில படிக்கிறது வேற, பட் எமர்ஜென்சி டைம் அப்படி இல்லாம நம்ம நிறுத்தி நிதானமா ஒன்னொன்னையும் அனாலிஸ் பண்ணி படிக்கிறது டிஃப்ரெண்ட் இல்லையா? அண்ட் தென் இப்ப இங்க பாருங்களேன், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹார்மோனி எல்லாமே நமக்கு வந்து ரிசர்வேஷன் தான். ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல அதாவது பெரினியல் ரிவர்னு சொல்லுவாங்க. which is called the perennial river of Tamil Nadu. Perennial river. தாமிரை பரணி. இப்ப நிறைய பேருக்கு மேம் பெரினியல் ரிவர்னா என்ன மேம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. எப்பவுமே தண்ணி இருக்கக்கூடிய வற்றாத நதியை பெரினியல் ரிவர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எதுனா தாமிரபரணி. ஆனா இருக்கிறதுல பெருசு என்னவோ காவேரி தான். அகண்ட காவேரின்னு வேற அதுக்கு பேர் உண்டு. ஆனா காவேரியில தண்ணி அதிகமா இருக்குமானா இருக்காது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், காவேரியில தண்ணி ஓடி வரும்போது ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க.
அந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காவேரியில தண்ணி ஓடி வரும்போது ஆடி ஆடி மாசம் தான் வரும். பட் அதுக்கு பேர் என்ன? ஆடிப்பெருக்கு. எக்ஸாக்ட்லி, வெரி குட். இப்ப தெரியுதுங்களா நம்மளோட கல்ச்சர், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டு இருப்போம். அது எல்லாமே நமக்கு ஜியாகிரபியோட எப்படி மர்ஜ் ஆகுதுன்ட்டு. ஆடிப்பெருக்குன்றது அந்த காவேரியில தண்ணி ஓடும்போது எல்லாம் அங்க நின்னு கும்பிடுவாங்க. ஐயோ தண்ணி வந்துருச்சுன்ட்டு. அது ஒரு பெரிய விஷயமாவே பார்ப்பாங்க. நான் வந்து எங்க அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி வந்து காவேரி எதிர்லயே, சாரி பேக் சைட்லயே. அப்ப வந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா there will be a small பேர்டு. இந்த பேர்ட் பத்தி நீங்க கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கு பேர் வந்து அக்கா குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கக்கோ அப்படின்னு கத்துமா இது. இந்த குயில் இந்த ஆடி மாசம் மட்டும்தான் கத்தும். கேட்டிருக்கீங்களா நித்யா? இதெல்லாம் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல ஏன் எங்க ஜெனரேஷனுக்கே தெரியறது கிடையாது. ஏதோ என்ன மாதிரி 2, 3 பீசஸ்க்கு மட்டும்தான் தெரியுது. மத்தபடி பாதி பேருக்கு இது தெரியறது இல்ல. இட் இஸ் a ஸ்மால் பேர்ட். இப்ப அது பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். இப்பெல்லாம் குயில் நீங்க யாராவது பார்க்க முடியுதா? குயில்னு ஒரு பறவை இருந்துச்சு. இப்ப யாராவது அதை பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியறது கிடையாது. அந்த அக்கா குயில்ன்றது எப்படின்னா, அந்த ஆடிப்பெருக்குல தண்ணி ஓடி வரும்பொழுது அதுக்கு தெரியுமா தண்ணி வரப்போகுதுன்ட்டு. அப்ப அது அக்கக்கோ அப்படின்னு சவுண்ட் கொடுக்குமா. அதுதான் ஆடிப்பெருக்கா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்ப ஜியோகிராபி ஆஃப் காவேரி ஹேஸ் சம் கல்ச்சுரல் இம்பாக்ட் வித் அவர் சோஷியல் லைஃப். அப்ப இதெல்லாத்தையும் ஜியோகிராபில நம்ம அழகா படிக்கும் போதும் அண்ட் இந்த ஜியோகிராபி ஆஃப் தமிழ்நாடு எப்படி வந்து எக்கனாமிக்கல் growthக்கு சப்போர்ட் பண்ணுது, இதையும் நம்ம படிக்கும் போது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பிகம் வெரி ஈஸி. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட புவர் ஸ்டேட் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க. யூ நோ வை? பெருசா டெவலப்மெண்ட் இல்ல, ரோடு இல்ல, நிறைய ஸ்லேவ்ஸ், இப்படிதான் நம்ம வாழ்ந்தோம் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாடு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து, இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டு பார்த்துக்கிட்டே வரும். அதே மாதிரி இ கவர்னன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஐ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேர்ட் ஐ. இந்த தேர்ட் ஐ ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிட்டியோட அஃபென்சஸ தடுக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அது எல்லாமே இ கவர்னன்ஸோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். எக்ஸாக்ட்லி, கேமரா செட் பண்றது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன்ல செட் பண்ண, சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் செட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுமே வின் பண்ணுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இந்த சப்ஜெக்ட்ல. இதுதான் மெயின். இப்ப உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக சிலது காமிக்கிறேன். இங்க பாருங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, இது ரொம்ப வேகா போரிங் சப்ஜெக்டாவா இருக்கு? இதை நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றத பொறுத்துதான் அது வேகா போரிங்கான்றது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? அண்ட் மோரோவர் லாஸ்ட் டைம்லாம் எனக்கு ரொம்ப டைம் ஷார்டேஜ்ல கொஞ்சம் ரஷ் பண்ணோம். பட் இந்த வாட்டி எல்லாம் அப்படி கிடையாது. ஜாலியா நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய கதைகள் கேட்டு, ஓ இப்படி ஒண்ணு இருந்துச்சா, நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைன். இப்ப இங்க பாருங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்னென்ன படிப்போம்னா, இது மெயின்ஸ்க்கான டாபிக். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி கண்டிப்பா படிக்கணும். தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், இ கவர்னன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்இ சேவை, சிஎம் டேஷ்போர்ட், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ண ஸ்கீம்ஸ். உங்களுக்கு இதுக்கான பேஸ் ஒர்க்லாம் நாங்க இப்பவே ஆரம்பிச்சாச்சு. பேச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்டேட் பினான்ஸ், ஸோ நம்மளோட பட்ஜெட், நம்மளோட டெட் எவ்வளோ, வெல்ஃபேர் எவ்வளோ, எதுக்கு எவ்வளோ செலவு பண்றோம். இப்போ இதை நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா, மேம் பிசிஎம் பேட்ச் ஃபார் G1 G2 or anyone? PCM batch is for G1 G2 and G2A. Vanitha, one batch for all the exam you can prepare. For all the exam you can give. Even G4 நீங்க இதை வச்சு போடலாம். ஏன்னா ஃபேக்டும் கவர் பண்ணுவோம், கான்செப்டும் கவர் பண்ணுவோம். அப்ப G4 எக்ஸாமும் நீங்க இதை வச்சே கொடுத்துக்கலாம். ஒரு வாட்டி தான் நீங்க பே பண்ணி படிக்க போறீங்க. ஓகே, சொல்லுங்க. Nivedita's iPhone is getting on.
ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இது இப்போ ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டிங்கா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நான் பார்த்த வரைக்கும். ஏன் மேம் இதை ஒன்று இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எக்கனாமிக் சர்வேன்னு ஒண்ணு தமிழ்நாடு போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுல எக்கனாமிக் சர்வேன்னு ஒண்ணு போட்டாங்க. எஸ், இத போட்டாலும் போட்டாங்க, நமக்கு தலைவலியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் போட்டுட்டேன், அப்ப அதை பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியே பட்ஜெட் வித் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ரெண்டும் merge பண்ணி கலவரமா கேள்வி கேட்டான். அதாவது பொதுவா டிஎன்பிஎஸ் யூபிஎஸ்சிக்கே வந்து நம்ம பெருசா வந்து இந்த பட்ஜெட் ஸ்பெண்டிங் பத்தி எல்லாம் பெருசா ஃபேக்ட் பார்க்க மாட்டோம். ஆனா இவன் என்ன பண்ணிருப்பானா, எத்தனை கோடி நாம் செலவு பண்ணினோம் அப்படின்னு கோடிக்கணக்கில் கேட்பான். நமக்கு அப்படியே டவர் ஆயிடுவோம். டேய், நீ 3000 கோடி செலவு பண்ணியா 4000 கோடி செலவு பண்ணியானே தெரியல, எவ்வளவோ செலவு பண்ணிருப்ப, அதெல்லாம் பாக்குறதா எனக்கு வேலை அப்படின்னு ஆஸ்தான் நமக்கு கோவம். ஆனா இவன் கேட்டதுக்கான காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்கானுங்க, அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுதா? அதனால இந்த வாட்டி நம்ம வந்து அந்த டெட் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் இது எல்லாத்தையும் வேற ஆங்கிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவன் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுப்போம். அண்ட் நமக்கு வந்து அதாவது ஃபோர்காஸ்டட் விஷன் வச்சிருக்காரு நம்மளோட சீஃப் மினிஸ்டர். வேற எத்தனை $1 trillion 2030 ஏதோ டார்கெட் வச்சிருந்தாருல. கேன் சமன் டெல் மீ தட் டார்கெட்? எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் பாருங்க பொட்டு பொட்டு நாடு வளர்க்குறாங்கப்பா. இவர் $1 trillion என்ன, அவரு $10 trillion என்ன பிரைம் மினிஸ்டர். பயங்கரம்ல. ஆனா மொத்தத்துல நமக்கு என்ன, எப்படி நீங்க எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்கடா. ஆனா நம்ம மைண்ட் வைஸ் எஸ் ஆர் நாட். இவர் 2047 டார்கெட்டா, இவர் 2030 டார்கெட்டா, ஏதோ சொல்றாங்க. ஆனா நம்ம லைஃப், நம்ம டிஎன்பிஎஸ்சி லைஃப் அப்படிதான் போகுது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம பாராட்டணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அது உண்மையாவே ஒரு லேண்ட்மார்க் ஸ்கீம் தான்ல. ரொம்ப எஃபெக்டிவான ஸ்கீமா தான் நான் ஃபீல் பண்றேன். நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. சரி, ஹவு டு அப்ரோச் த சப்ஜெக்ட். இப்ப இந்த சப்ஜெக்டை எப்படி மேம் படிக்கிறது? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணி காமிச்சேன் இது கேட்பாங்கன்ட்டு. இப்போ ஸ்கீம்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீமை லான்ச் பண்ண ஸ்டேட். இப்ப இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதனால தமிழ்நாடுன்னு போட்டுருவோம். இப்போ டிஎன்பிஎஸ் என்ன பண்ணுவானா, நமக்குனே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருப்பான். இவன் எப்பவுமே நமக்கு எப்படி 7.5 கிரியேட் பண்றதுன்னே திங்க் பண்ற ஒரு கேரக்டர். ஐ திங்க் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் 7.5. எஸ், ஏன்னா அதையும் சில டவுட் கேட்டுருங்க என்கிட்ட. அப்படி தெரியலன்னா கேட்டுருங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்ல? ஷார்ட். ஐ திங்க் யூ கேன் கிவ் அ தம் இஃப் யூ அண்டர்ஸ்டுட். ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருந்தா எப்படி? தட்ஸ் சரி. இந்த 7.5 எப்படிடா ஆஸ்பிரன்ஸுக்கு போடலான்ட்டு மாஞ்சி மாஞ்சி திங்க் பண்றதுல நம்ம டிஎன்பிஎஸ்சி அடிச்சுக்கவே முடியாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகைனா நீ ஈஸியா கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு இத ஒரு கொஸ்டின் வச்சிருவான். ஆனா வைக்காம இருக்க மாட்டான். இதையும் வச்சுட்டு இதுல நம்ம என்ன பண்ணிருப்போம், எப்போ லான்ச் பண்ணாங்க, அது அண்ணாதுரை அவர்களோட பர்த்டே, தென் இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் பார்த்து அப்படியே நீ கேளு ஐ எம் ரெடின்ட்டு வச்சிருப்போம். ஆனா அவன் கேட்பான் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, it was launched on 15th September 2023. Statement 2, it was launched on the birth anniversary of CN Annadurai. Okay. Statement 3, இதுக்கு இணையா மத்த ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீம் நேம் கொடுத்து ஆப்ஷன் A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D 1, 2 and 3. இப்ப நம்ம மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க எக்ஸாம் ஹால்ல. ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப தமிழ்நாட பத்தி கேட்டிருந்தா நம்ம தமிழ்நாட பத்தி நல்லாவே படிச்சிருப்போம் ஓகே அப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், தமிழ்நாட பத்தி பக்கத்து ஸ்டேட் போட்டான்ல, அந்த ஸ்கீமோட பேரு என்ன? ஐ திங்க் சில ஸ்கீம் எல்லாம் சௌபாகிய லட்சுமி அப்படின்னு தமிழ்நாட பார்த்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் இல்லையா, 1000 rupees ஃபார் விமன். இத பக்கத்து ஸ்டேட்ல வந்து ஐ திங்க் சௌபாகிய லட்சுமி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மத்த நேம்ஸ்ல கொடுப்பான்.
இப்ப நமக்கு இவன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு இவன் 2 பேரும் தெரிஞ்சுமே இவன் சரியா தப்பான்னு தெரியாத பட்சத்துல நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஆங்கிள்ஸ் இப்படி. இப்ப இவங்க இருப்பாங்க, டைரக்ட் மந்த்லி பினான்சியல் அசிஸ்டன்ட் டு விமன் ஹெட்டட் ஃபேமிலி, விமனுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக, சோஷியல் டிக்னிட்டி, ஹவுஸ் ஹோல்டு பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக 1000 rupees கொடுப்பாங்க. அண்ட் ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. மேம் இத்தனையும் படிக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ். முன்னாடி இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. Which of the following could be the reason for the formation of கலைஞர் மகளிர் உரிமை தொகை? Are you able to understand? Which of the following can be the reason for the formation of கலைஞர் மகளிர் உரிமை தொகை? முடிச்சு விட்டானா நமக்கு? ஏன்னா கீழே இருக்கிற இந்த 3 ரீசன் நமக்கு தெரியணும். மேபி ஃபார் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், சோஷியல் டிக்னிட்டிக்காக, ஹவுஸ் ஹோல்ட் பினான்சியல் சப்போர்ட்டுக்காகன்றான். இது தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? நீங்க வெறும் ஸ்கீம் ஒரு பாக்ஸ்ல வந்து சில ஐட்டம் மட்டும் படிச்சா இதுக்கப்புறம் நமக்கு பத்தாது. ஏன்னா நான் வந்து ஐ ஹாவ் பீன், அதாவது நியூ லேர்னர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக I will give an introduction about me. I have been into the field of UPSC and TNPSC for more than 16 plus years. இது வந்து எனக்கு 16th year cross பண்ணி 17th year. ஓகே, ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபீல்ட். அதனால நான் ஒவ்வொரு டைம் பீரியடும் அவங்களோட ஃப்ளோஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸ், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு நான் பல வாட்டி அனாலிஸ் பண்ணியிருக்கேன். அதை அனாலிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிரிலிமினரி பேட்சே நாங்க டச் பண்ணல. ஏன் பிசிஎம்மா கொண்டு வந்தோம்னா திஸ் இஸ் த ரீசன். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி சில புக்ஸ் எல்லாம் நாங்களே உங்களுக்கு கொடுத்து அந்த புக்ல டெஸ்டும் வச்சிருவோம். ஸோ தட் டிஎன்பிஎஸ்சி அந்த புக்ல இருந்து எடுக்கலாம்னா கூட நமக்கு தலைவலி இல்லை. வி ஆர் ரெடி, கேளு, நாங்களாம் டெஸ்ட் எழுதி ரெடியா இருக்கோம் மேம், நீ கேளு அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்த பலப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கிளியர்? எஸ். என்ன சத்தமே காணும்? சி மை டியர்ஸ், உங்கள பல பேர் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். மேம் நான் பல வருஷமா டிஎன்பிஎஸ்சி படிச்சு 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 ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் மேம், ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தான் மேம் போயிடுச்சு. இந்த மாதிரி பல பேர் இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்ல விருப்பப்படுறேன். சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப லேட்டா ஆரம்பிக்கும், ஆனா ப்ராஸ்பரஸா இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிடும், ஆனா பின்னாடி எங்கேயாவது அடிவாங்கும். ஆனா சிலருக்கு லேட்டா ஆரம்பிச்சாலும் கடவுள் ஏதாவது பெஸ்டா கொடுக்கறதுக்காக தான் டிலே பண்ணுவான். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க, நிறைய அவமானங்கள், நிறைய பீப்புளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதனால உங்களோட ஆட்டிடியூட், பேஷன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப செட்டில் ஆயிருக்கும். லைஃப் இஸ் போரிங் மேம். போரிங்கா? போரிங் சொல்லக்கூடாது வனிதா. இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைங்க. இது எதுவுமே நமக்கு வெறும் எக்ஸாம்காக மட்டும் கிடையாது இல்லையா? வாழ்க்கையில நம்ம அளவுக்கு நாலேஜ் யாருக்குமே இருக்காது. அதுவே ஒரு பெரிய கர்வம் தானே நமக்கு. நாங்க ஆமா டிஎன்பிஎஸ்சி எழுதினோம், பாஸ் பண்ணலதான், ஆனா எங்க நாலேஜ் உங்களால கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும்ல. 6 years ஜேர்னி, காட் இட் காட் இட். இதுல நடுவுல எக்ஸாம் வைக்காம விட்டான் வேற. எஸ் எஸ், டோன்ட் வரி. சி, அதான் சொல்றேன் இல்லையா, எத்தனையோ பேருக்கு லைஃப் வந்து 7 years 8 years கழிச்செல்லாம் தூக்கி விட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா of the 40 years, I don't know which category he was, ஆனா மேபி ரிசர்வ்டு கேட்டகரி. அதாவது இவர் எத்தனை வயசுல இருந்து எழுதிட்டு இருக்காருங்களா? 24 வயசுல இருந்து. நான் டீச்சிங் ஆரம்பிச்ச பீரியட்ல he was my student. சரிங்களா? 40 வயசு. அப்ப எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு 16 plus இயர்னு நான் ஏன் சொல்றேன்னா, நான் டீச்சிங் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட் அவரு. 40th இயர்ல he got service into group 2. அப்ப 16 வருஷம் ஃபேமிலி, எத்தனை பேர் அவமானம்,
எவ்வளவு விஷயங்களை தாண்டியும் ஆனாலும் தன் லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஆட்டிடியூட், ஒரு கான்பிடன்ஸ், இல்ல நான் ஜெயிப்பேன், ஏதோ ஒரு சின்ன இடத்துல தப்பு பண்றேன் அப்படின்ட்டு. எஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம 6 இயர்ஸ் தானே, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச தப்ப நீங்க யாரும் செஞ்சிடாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் வந்து இன்னும் ஒரு வாட்டி எழுதி இருக்கணுமோ, இன்னும் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாமோ, நம்ம ஃபேமிலி லைஃப் இப்படி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்குள்ள ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். அதனால என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன், கடைசி அட்டெம்ப்ட் நீ தோத்து போற வரைக்கும் விடாம குடு. ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் கிளிக் ஆயிடும். அப்ப நான் 7 அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆனன்ற நிம்மதியோட நீ போ. ஆனா நம்ம கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்போமோ, விட்டுட்டோமோ, வாழ்க்கை மாறி இருக்குமோ அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங்க்கு நீங்க ஆளாடாதீங்க. புரியுதா? எல்லாரும் அட்வைஸ் பண்ணலாம். இது அட்வைஸ் எல்லாம் கிடையாது. நம்ம லைஃபோட முதல் இதான். ஓகே. இப்ப இந்த ஸ்கீம் இருந்தாங்க. எஸ். யாருக்கு இது கொடுப்பாங்க? விமன். ஓகே. ஏஜ் லிமிட் பாருங்க 21 and above. There's no ஏஜ் லிமிட். இப்ப இந்த இடத்துல எல்லாம் நமக்கு செக்மெண்ட் வைப்பான். 21 and above சொல்லும் போது 20 to 40 இயர்ஸ்னு கொடுத்து வச்சிருப்பான். இல்ல 20 to 60 இயர்ஸ்னு கொடுத்து வச்சிருப்பான். நம்ம இமீடியட்டா போடுவோம். ஆமா 60க்கு மேலதான் முதியோர் பென்ஷன் கொடுப்பாங்களே, அப்ப கரெக்ட் தான ஸ்டேட்மெண்ட போட்டுருவோம். ஆனா எந்த அப்பர் லிமிட்டும் கொடுக்கல. இன்கம் லிமிட் பிலோ 2.5 lakhs இருக்கணும். இவங்களுக்கு 5 ஏக்கர் ட்ரையா லேண்ட் வரைக்கும் இருக்கலாம், இல்ல 2.5 ஏக்கர் வெட் லேண்ட் வரைக்கும் இருக்கலாம். வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட்டை விட கம்மியா இருக்கணும். ஓகே. அசெட் இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் உண்டு. ரெசிடென்ஸ் தமிழ்நாடோட நேட்டிவ்ஸா இருக்கணும் லாஸ்ட் 1 இயர்ல. சோ யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகாது, இதுதான் முக்கியமா பார்க்கணும். யாராவது இப்படி இருந்தாங்கன்னா அதை கவனிச்சே ஆகணும். இன்கம் டாக்ஸ் பேயர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பென்ஷனர்ஸ், எக்ஸப்ட் விடோ அண்ட் டிசபிள் அண்ட் வெஹிக்கிள் ஓனர்ஸ். வண்டி எல்லாம் வச்சிருக்கலாம், நீ செழிப்பானவன், உனக்கு கிடையாது அப்படின்ற அந்த விமனுக்கு கிடையாது. புரிஞ்சுதா? இதே மாதிரி நம்ம சிலபஸ்ல we have something related to medical இல்லையா? அதனால இப்போ சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வரும்போது கண்டிப்பா இதையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? சோ 2012 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். when it comes to the geography, நம்ம தமிழ்நாடோட latitude, longitude, ஏரியா, நம்மள சுத்தி ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் என்ன இருக்கு, கோஸ்ட் லைன் என்ன, கேபிட்டல் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். சிமிலர்லி பிசியோகிராபிக் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வெஸ்டர்ன் ஹில், ஈஸ்டர்ன் ஹில், நம்மளோட ஹில்ஸ் பத்தியும், ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய உயர்ந்த பீக் எது, அங்க இருக்கக்கூடிய வேற மலைகள் என்னென்ன, இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப டொட்டபேட்டா பாத்தீங்கன்னா இது இஸ் ஹையஸ்ட் பீக் இன் நீல்கிரிஸ். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப மேஜர் ஹில்ஸ் அண்ட் பீக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த ஹில்லுல இருக்கு, எங்க இருக்கு, அண்ட் நேம், ஹையஸ்ட் பாயிண்ட். இப்படி இந்த ஆங்கிளுமே நம்ம பார்க்கணும். ஓகே. தென் when it come to rivers of Tamil Nadu, நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, சோ காவேரி டெல்டா, பே ஆஃப் பெங்கால், ஒவ்வொரு அதாவது எந்தெந்த நதி பே ஆஃப் பெங்கால்ல போய் விழுது, எந்தெந்த நதி அரேபியன் சீல போய் விழுதுன்னு பார்க்கணும். ஓகே. இதுல தேனி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியத கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா மதுரையை நம்ம லேண்ட் லாக்டு ஸ்டேட்னு சொல்லுவோம், சாரி லேண்ட் லாக்டு ரீஜன் சொல்லுவோம். ஏன்னா நடுவுல இருக்கும், கோஸ்டல் ஏரியா மேட்ச் ஆகாது. அப்ப இந்த மதுரைக்கு மோஸ்ட்லி தண்ணி எங்கிருந்து வரும், ரிவர் மூலியமா தான் வந்தாகணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மதுரை பாக்கிறதுக்கு ட்ரையா இருக்கும். ஆமாவா இல்லையா? மதுரை வாசிகள் இருக்கீங்களா சொல்லுங்க. மதுரை ட்ரையா தானே இருக்கும். மதுரைக்காரங்கனாலே ஒரு பயங்கரமான இதுல இருப்பீங்க. எஸ் ஆர் நாட்? மதுரை எப்பவுமே ட்ரையா இருக்கும். நீங்க அதுக்கு என்ன ரீசன்னா தேர் இஸ் நோ மாய்ஸ்சர், மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்காது. அப்ப நம்ம ஜியோகிராஃபியையும் நம்மளோட லொகேஷனையும் நமக்கு இருக்கக்கூடிய ஏரியாஸ் பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, வறண்ட பூமிகள் எந்த சைடு இருக்கும்? ராம்நாடா, எங்க வறண்ட பூமி, அதாவது ட்ரையா இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் என்னென்ன, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ட்ரையா இருக்கும் தமிழ்நாட்டுல?
சேலம். சேலம்லாம் கூட பரவாயில்லையப்பா. மதுரை, அதை சுத்தி இருக்கக்கூடிய சிவகாசி, சிவகங்கை, ராம்நாட் இதெல்லாம் தான் ட்ரை ஆகும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து லேண்ட் லாக்டு ஏரியாஸ் மாதிரி, வானம் பார்த்த பூமின்னு வாங்க. இதெல்லாத்தையும் மழை வந்தா விவசாயம், இல்லைன்னா வேலைகள் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்டா இருக்கக்கூடியதை வச்சு திங்க் பண்ணும். இப்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட் பாருங்களேன், நமக்கு இ கவர்னன்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நம்ம சிலபஸ்ல, மக்கள் சேவை, இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம தமிழ்நாடு எது கொண்டு வந்தாலும், இப்ப டிஎன் ஸ்பார்க்னு வேற ஏதோ கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நம்ம பார்த்து வச்சுக்கணும். இவ்வளவுதான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸே. சோ என் உயிர் காப்பான் நம்மை காக்கும் 48 அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ரோட் ஆக்சிடென்ட். ஆனா அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் ரோட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகேயா? சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம், இந்த 2 கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க மிஸ் பண்ணாம வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல கால் பண்ணலாம், இல்ல டெலிகிராமும் பண்ணலாம். சரியா? டெலிகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். டெலிகிராம்ல டெக்ஸ்ட் பண்றதா இருந்தா இந்த நம்பருக்கு பண்ணுங்க. ஓகே, வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்றதா இருந்தா இந்த ரெண்டுத்துல எதுக்கு வேணாலும் பண்ணலாம். கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டிங் ஆன் November 1. ஓல்டு ஸ்டூடெண்ட், என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, மனிதநேயம், ஆரம், தென் அன் அகாடமி, இதுல யாராவது படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் 15th அக்டோபருக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ புக் யுவர் ஸ்லாட்ஸ் நவ். ஓகே, சப்போஸ் இப்போ என்னால இமீடியட்டா பே பண்ண முடியாது மேம் அப்படின்னீங்கன்னா, ஏன்னா November 1 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் ஆல்சோ புக் யுவர் ஸ்லாட்ஸ் இஃப் யூ நீட். அண்ட் ரிமெம்பர், லைஃபுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் என்ன பொறுத்த வரைக்கும், இது வந்து யாரும் சொல்லி நான் கொடுக்கல. ஹோப். ஹோப் இஸ் த ஒன்லி மந்த் ஆஃப் லைஃப். அந்த ஹோப் நம்மளை விட்டு போயிடுச்சுனாலே நம்ம தோக்க ஆரம்பிச்சிடும். எப்போ நமக்கு ஹோப் இருக்கோ அது நம்மளை என்னைக்காக காப்பாத்தி விட்டுரும். நிறைய கஷ்டம் கொடுக்கும், ஆனா காப்பாத்தி விட்டுரும். இதுதான் லைஃபோட தியரி. என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கிளியர்? Now if you have any doubts regarding the course, you can ask me. நாளைக்கு at 6 PM you have ethics demo. Okay, இப்போ இந்த PCMல ethics, environmentம் கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ 7:15க்கு அடுத்த செஷன் ரேபிட் ஃபயர் இருக்கு. ரேபிட் ஃபயரும் ஃப்ரீ செஷன் தான். எவ்ரி மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சில மாத்தி மாத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே எஃபெக்டிவான செஷன் அது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? Would you like to ask something to me? Okay, thank you. Have a great day. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷனை. கண்டிப்பா அவங்களுக்குமே இது பிரயோஜனமா இருக்கும். ஓகே, ஹாவ் a great day மேம். ஆக்சுவலி தேங்க்யூ சண்முக பிரியா, நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நானும் பார்த்தேன். அந்த கரண்ட் அஃபேர் கண்டென்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவ் செஷன் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எப்பவுமே ரேபிட் ஃபயரோட கண்டென்ட் PDF கொடுப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ வனிதா. ஹோப் விடாம படிங்க. பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.